தன்னை முதலமைச்சராக கூவாத்தூரிலே தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்த தியாக தலைவி என்று வர்ணிக்கப்படுகிற கட்சியவே தியாகம் செய்துவிட்ட சசிகலாவை எதற்கு புறக்கணித்தார்? எதற்காக அவர் டிடிவி தினகரனை தள்ளி வைக்கிறார்? இவர்கள் எல்லாருமே கடந்த காலத்திலே அதிமுகவிலே பயணித்தவர்கள், தன்னோடு பயணித்தவர்கள் தானே. தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் ஓபிஎஸ்ஐ புறக்கணிக்கிறார், டிடிவியை புறக்கணிக்கிறார், சசிகலாவை புறக்கணிக்கிறார் என்றால் கூட்டணி ஆட்சி என்பது என்ன? தன்னுடைய தலைமைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தானே. அப்போ என்ன, அமித்ஷா துணை முதலமைச்சராக எடப்பாடியை நியமிக்க போகிறாரா? இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது என்று சொன்னால் அமைச்சர்களாக நயினார் நாகேந்திரனை அவர்கள் தேர்வு செய்ய சொல்லி நிர்பந்தம் செய்வார்களா? அப்போ இவர் அதிமுகவின் தயவிலே ஒரு 4 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கிறார்கள். இந்த 4 நீங்கள் ஒரு 10 எம்எல்ஏவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கிறது. அந்த கட்சியவே மொத்தமாக அழித்து அதன் மீது ஏறி சவாரி செய்ய வேண்டும்னா கிராமப்புறங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சிங்கம் படுத்துருச்சுன்னா சுண்டலி மஜ்ஜா முறை கொண்டாடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமித்ஷா செய்வது என்பது ஒரு அராஜகமான அரசியல். அது வட மாநிலங்களிலே அவர்கள் பல கட்சிகளை உடைத்திருக்கிறார்கள், சிவசேனாவை உடைத்திருக்கிறார்கள், பல கட்சிகளை உடைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டிலே காட்டலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அரசியல் அறிவு பெற்றவர்கள்.